நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். தலைப்புச் செய்திகள். நாட்டில் தீவிரமாக பரவும் டெங்கு நோய். பேக்கரி ஊழியர் ஒருவர் மர்மமான முறையில் மரணம். வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் சடலமாக மீட்பு. கெரி ஆனந்த சங்கரிக்கு புதிய அமைச்சு பதவி. விபத்தில் மரணித்தவர்களுக்கான இழப்பீடு வெளியான தகவல். எதிர்வரும் 19ஆம் திகதி முதல் நுளம்பு ஒழிப்பு வாரம் பிரகடனம். இலங்கையில் ஏற்படும் மரணங்களில் 70% காரணம் உயர் இரத்த அழுத்தம், சுகாதார அமைச்சு. ஜி லோகோவை அப்டேட் செய்த கூகுள் நிறுவனம். சுவிஸ் தூதுவரின் இல்லத்தில் திருட்டு, 3 கைது. சின்னம்மை தொற்று அதிகரிப்பு, தடுப்பூசி பற்றாக்குறை. 46 கோடி ரூபாய் பெறுமதியுடைய குஷ் ரக போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண் ஒருவர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் தீவிரமாக பரவும் டெங்கு நோய். இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதி வரையில் 19,901 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மே மாதத்தில் மட்டும் இதுவரை 2,355 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்தார். மேல் மாகாணத்தில் தான் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் இது 48% ஆகும் என்றும் வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர அவர்கள் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் சிக்கன்குனியா நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டார். பேக்கரி ஊழியர் மர்மமான முறையில் மரணம். களுத்துறை வடக்கு வஸ்கடுவ பகுதியில் பேக்கரி ஊழியர் ஒருவர் அங்குள்ள படிக்கட்டு அருகே சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மத்துகமை அகலவத்தை பகுதியைச் சேர்ந்த 42 வயதான நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பேக்கரியின் உரிமையாளர் போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய களுத்துறை குற்ற விசாரணை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு பிரவேசித்து ஆரம்ப கட்ட விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கேகாலை திறனியகலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொல்வத்த தென்னை என்ற இடத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திறனியகலை போலீசார் இது குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். சடலமாக மீட்கப்பட்டவர் திறனியகலை உடகேன் கந்தை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் கடந்த திங்கட்கிழமை காலை வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை. இதனால் அவரது குடும்பத்தினர் அவரை தேடி வந்துள்ளனர். அவ்வாறு தேடும் பொழுது பொல்வத்த தென்னை பிரதேசத்தில் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக குடும்பத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த திறனியகலை போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். உயிரிழந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அவிசாவளை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக திறனியகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த மரணம் எப்படி நிகழ்ந்தது, மரணத்திற்கான காரணம் என்ன என்பது போன்ற விவரங்கள் விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். கனடாவின் புதிய பொது பாதுகாப்பு அமைச்சராக இலங்கை தமிழரான கெரி ஆனந்த சங்கரி பதவியேற்றுள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சராக கெரி ஆனந்த சங்கரி மக்கள் பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு, அவசர நிலை மேலாண்மை, குடியுரிமை மற்றும் எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளுக்கு தலைமை தாங்குவார். தேர்தலுக்கு 2 வாரங்களுக்கு பிறகு மே 13ஆம் தேதி அன்று அறிவிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க அமைச்சரவை மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக ஆனந்த சங்கரியின் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் கெரி ஆனந்த சங்கரி கனடாவின் நீதி அமைச்சராக செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொத்மலை கரண்டியல்ல பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த இழப்பீட்டு தொகை தற்பொழுது உரிய பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கேற்ப விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு நபர் சார்பாகவும் தலா 1 மில்லியன் ரூபாய் வழங்கப்படுவதோடு அந்த பணம் இறந்தவரின் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்படும். விபத்தில் உயிரிழந்தவர்கள் வாழ்ந்த திசமகாராமை, லுணுகம்பெகரை, வெளிமடை, ஹல்துமுல்லை, எல்லை, குண்டகசாலை, பமுனா கொட்டுவை, பண்டுவஸ்னுவரை மேற்கு, பொல்பித்திகமை, வண்ணாத்திவில்லு, சிலாபம், புத்தளை, தனமல்விலை, வெள்ளவாய மற்றும் கந்தளாய் ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு இந்த நிதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை நிலவுவதால் இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு கவலை தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக எதிர்வரும் மே மாதம் 19ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் விசேட நுளம்பு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தகவல்களின்படி நேற்று மே 13ஆம் தேதி வரை
இலங்கையில் மொத்தம் 19,724 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த எண்ணிக்கையானது சீரற்ற காலநிலையின் தாக்கத்தையும் டெங்கு பரவும் அபாயத்தையும் தெளிவாக காட்டுகின்றது. குறிப்பாக மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இது கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியதாகும். நகரமயமாக்கல், அதிக மக்கள் தொகை மற்றும் அவ்வப்போது பெய்யும் மழை போன்ற காரணிகள் மேல் மாகாணத்தில் டெங்கு பரவுவதற்கான சாதகமான சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். டெங்கு நோயின் தீவிரத்தையும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் கருத்தில் கொண்டு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் ஒரு வார காலத்திற்கு விசேட நுளம்பு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளின் பொழுது பொது சுகாதார பரிசோதகர்மார், உள்ளூராட்சி மன்றங்களின் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து வீடுகள், பாடசாலைகள், அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களை பரிசோதனை செய்து நுளம்பு பெருகும் இடங்களை இல்லாதொழிப்பார்கள். மேலும் பொதுமக்களுக்கு டெங்கு நோய் பரவும் விதங்கள், அதன் அறிகுறிகள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட உள்ளன. டெங்கு காய்ச்சல் ஈடிஸ் வகை நுளம்புகள் மூலம் பரவுகின்றது. இந்த நுளம்புகள் சுத்தமான தேங்கிய நீரில் முட்டையிட்டு பெருகுகின்றன. எனவே வீட்டை சுற்றியுள்ள டயர்கள், பூந்தொட்டிகள், நீர் சேகரிக்கும் கொள்கலன்கள் போன்ற இடங்களில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கான முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்றாகும். சீரற்ற காலநிலை தொடரும் பட்சத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே பொதுமக்கள் அனைவரும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும், தங்கள் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்து நுளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்த உதவுமாறும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வேண்டுகோள் விடுத்துள்ளது. டெங்கு நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது நோயின் தீவிரத்தை குறைக்க உதவும் என்றும் அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் ஏற்படும் மொத்த மரணங்களில் 70% உயர் இரத்த அழுத்தத்தால் ஏற்படும் நோய்களால் நிகழ்கின்றன என சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த பிரிவின் விசேட வைத்தியர் சமிந்தி சமரகோன் கூறுகையில், கடந்த 2021ஆம் ஆண்டு தொற்றா நோய்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் நாட்டு மக்களில் 34.8% உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களில் 64% இதற்காக எவ்வித மருந்துகளையும் பயன்படுத்துவதில்லை விசேட வைத்தியர் சமிந்தி சமரகோன் தெரிவித்துள்ளார். கூகுள் நிறுவனம் தனது கூகுள் தேடல் செயலியின் ஜி லோகோவை 10 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பித்துள்ளது. முன்பு தனித்தனி வண்ணங்களில் இருந்த லோகோ தற்பொழுது 4 வண்ணங்களும் கலந்து கிரேடியன்ட் தோற்றத்தில் உள்ளது. இந்த புதிய லோகோ ஆப்பிள் மற்றும் கூகுள் பிக்சல் போன் பயனர்களுக்கு மே 12ஆம் தேதி முதல் அப்டேட் ஆகியுள்ளது. மற்ற ஆண்ட்ராய்டு போன்களுக்கு விரைவில் அப்டேட் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடைசியாக கடந்த 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கூகுள் தேடல் லோகோ அப்டேட் செய்யப்பட்டது. மின்னஞ்சல், தேடுபொறி, AI சாட்பேட் என பல்வேறு சேவைகளை வழங்கி வரும் கூகுள் டெக் உலகில் முன்னணி நிறுவனமாக விளங்குகின்றது. கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள சுவிஸ் தூதுவரின் இல்லத்தில் நடந்த திருட்டு தொடர்பாக தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தின் பொறுப்பதிகாரி மற்றும் இன்னும் ஒரு பாதுகாப்பு அதிகாரி உட்பட 3 பேரை கொள்ளுப்பட்டி போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பிட்ட தூதுவர் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு சென்றிருந்த பொழுது நகல் சாவி மூலம் பெட்டகத்தை திறந்து சுமார் 4.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள், வைரம் பதித்த மோதிரம் மற்றும் சொகுசு கை கடிகாரங்கள் என்பன திருடப்பட்டுள்ளன. விசாரணையில் நகல் சாவி தயாரித்த சாவி தயாரிக்கும் தொழிலாளியும் கைது செய்யப்பட்டார். திருடப்பட்ட பொருட்களில் சிலவற்றை வெலிகமாவில் இருந்து மீட்டுள்ளனர். சம்பவ நேரத்தில் வீட்டில் இருந்த 2 பணிப்பெண்கள் மற்றும் சமையல்காரர் என்போர் விசாரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட குறிப்பிட்ட மூவரும் எதிர்வரும் மே மாதம் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சின்னம்மை நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் நாட்டில் வெரிசெல்லா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனியார் வைத்தியசாலைகளில் 7,500 ரூபாய் முதல் 9,500 ரூபாய் வரை தடுப்பூசி விற்கப்படும் நிலையில் அரசாங்க வைத்தியசாலைகளிலும் இந்த தடுப்பூசிக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது. கொழும்பு சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா கூறுகையில், சின்னம்மை வெரிசெல்லா ஜோஸ்டர் வகை தொற்றால் ஏற்படுகின்றது. தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதவர்களிடம் இருந்து மற்றவர்களுக்கு எளிதில் பரவும் இந்த நோய் 4 முதல் 7 நாட்கள் வரை நீடிக்கும். சின்னம்மையை தடுக்க தடுப்பூசி ஏற்றிக்கொள்வது சிறந்த வழி. நோய் தொற்று ஏற்பட்ட 72 மணி நேரத்திற்குள் தடுப்பூசி பெற்றுக் கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாத பெரியவர்கள் உட்பட அனைவருக்கும் சின்னம்மை தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுகின்றது. தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. 13 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் 2 டோஸ் தடுப்பூசி பெற்றுக் கொள்ள வேண்டும்.
சின்னம்மை பொதுவாக சாதாரண நோயாக இருந்தாலும் கர்ப்பவதி பெண்கள் 12 மாதங்களுக்கும் குறைவான வயதுடைய குழந்தைகள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு இந்நோய் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். தாய்லாந்திலிருந்து நாட்டுக்கு வந்த பிரித்தானிய பெண்ணொருவர் சுமார் 46 கோடி ரூபாய் பெறுமதியுடைய குஷ் ரக போதைப் பொருளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடந்த 12ஆம் திகதி மாலை வேளை கைதாகியுள்ளார். இது விமான நிலைய வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய குஷ் ரக போதைப் பொருள் தொகை என தெரிவிக்கப்படுகின்றது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் குறித்த பெண்ணை சோதனையிட்டுள்ளனர். தாய்லாந்தின் பேங்காக்கில் இருந்து UL 405 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் குறித்த பெண் பிற்பகல் 3:45 அளவில் நாட்டிற்கு வருகை தந்ததாக சுங்க பேச்சாளர் சீவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் அவரை சோதனையிட்ட பொழுது அவரிடமிருந்து 46 கிலோகிராம் குஷ் ரக போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடத்தி வரப்பட்ட போதைப் பொருளுடன் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ்.